ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டே 19ஓட தமிழ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு நம்ம சண்டே வச்சுக்கலாம். அதாவது இந்த 21 டேஸ் சேலஞ்சில் நம்ம பார்த்த எல்லா டாப்பிக்குமே சேர்த்து சண்டே நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்றதுனால டே 20ஓட டெஸ்ட்டு ப்ளஸ் டே 21ஓட கிளாஸ் இது ரெண்டும் சேர்த்து ஃப்ரைடே வந்துடும். சரிங்களா? ஃப்ரைடேவோட 21 டேஸ் சேலஞ்ச் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். டைம் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே எல்லாம் படித்தது தான். நம்ம டெஸ்ட்டும் ஆல்ரெடி எழுதியிருக்கோம். அதனால் ஃபுல்லாக ஒரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தாலும் முடிச்சிருங்க. நம்ம பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். அதனால் எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் எழுத போகிறது டெட்டோட மாடல் டெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு போவீங்க. அதனால நாளைக்கு மட்டும் கிளாஸ் இல்லை, ஃப்ரைடே ஃபுல்லுமே கவர் ஆயிரும். சண்டே நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். எல்லோரும் டெஸ்ட் நோட் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கீங்களா? இப்போ டெஸ்ட் பார்க்கலாம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? கையெழுத்துப்படி, கல்வெட்டு, சிற்பம், அழகியல். ரெசிப்ரோசிட்டி என்பதன் தமிழாக்கம் என்ன? ஒப்புரவு நெறி, நற்பண்பு, லட்சியம், கடமை. அக்ரிகல்ச்சர் என்னும் சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை தேர்க. உழவியல், நீர்ப்பாசனம், விவசாயம், அறுவடை. மாடர்ன் ஆர்ட் என்பது தமிழின் எதனை குறிக்கும்? கருத்துப்படம், குகை ஓவியம், நவீன ஓவியம், தூரிகை. சேரிட்டி என்ற சொல்லின் சரியான தமிழ் பொருள் எது? ஈகை, செல்வம், வறுமை, எளிமை. காம்பேக்ட் டிஸ்க் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? மின்னூல், குறுந்தகடு, சிறு துண்டு, மென்பொருள். ஸ்கல்ப்சர்ஸ் என்னும் சொல்லின் பொருள் யாது? ஓவியங்கள், கட்டிடங்கள், சிற்பங்கள், அணிகலன்கள். கமோடிட்டி என்பதன் சரியான தமிழ் சொல் எது? பண்டம், சிற்றுண்டி, ஒப்பனை, வணிகர். லிங்குவிஸ்டிக்ஸ் என்பதன் தமிழ் பொருள் என்ன? ஒலியியல், இதழியல், மொழியியல், எழுத்தாக்கம். ஐலேண்ட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? தீவு, சமவெளி, பள்ளத்தாக்கு, மலைமுகடு. லைட் ஹவுஸ் தமிழாக்கம் செய்க. துறைமுகம், கலங்கரை விளக்கம், கப்பல் தளம், நங்கூரம். ஈக்குவாலிட்டி என்பதன் சரியான பொருள் யாது? தியாகம், ஒற்றுமை, சமத்துவம், நீதி. வௌவல் என்னும் சொல்லின் தமிழ் பொருள் யாது? மெய்யொலி, உயிரொலி, மூக்கொலி, ஒலியன். லெக்சிகோகிராஃபி என்பதன் சரியான தமிழ் சொல் எது? அகராதியியல், மொழியியல், ஒலியியல், இதழியல். ஆன்டிபயோட்டிக் தமிழ் பொருள் என்ன? மரபணு, ஒவ்வாமை, நுண்ணுயிர் எதிர்ப்பொருள், பக்க விளைவு. இப்போ மேட்சிட்டு இது சரியாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். இணையம், சர்ச் இன்ஜின். முகப்பு, இன்டர்நெட். தேடுபொறி, வெல்கம். நல்வரவு, டச் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் செகண்ட் மேட்சிட்டு சிற்பங்கள், சான்ச்சுரி. புகலிடம், ஸ்கல்ப்சர்ஸ். இதழியல், மெரைன் டெக்னாலஜி. கடல்சார் தொழில்நுட்பம், ஜேர்னலிசம்.
தேர்டு மேட்சிட்டு கலங்கரை விளக்கம், ஐலாண்ட், தீவு, நேச்சுரல் இயற்கை வளம், லைட் ஹவுஸ், நங்கூரம், ஆங்கர். ஃபோர்த்து மேட்சிட் அகராதியியல், ஆன்டிபயாட்டிக், நுண்ணுயிர் எதிர்ப்பொருள், லெக்சிகோகிராஃபி, பழங்குடியினர், எபிகிராஃப், கல்வெட்டு, ட்ரைப்ஸ். ஃபிஃப்த் மேட்சிட் பாரம்பரியம், இன்டெகிரிட்டி, நேர்மை, ஹெரிட்டேஜ், அரசியலமைப்பு, ரைட்ஸ், ஒப்பந்தம், அக்ரிமெண்ட். இப்போ மேட்சிட் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணலாம். என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கல்வெட்டு. ரெசிப்ரோசிட்டி என்பதன் தமிழாக்கம் என்ன? ஒப்புரவு நெறி. அக்ரிகல்ச்சர் என்னும் சொல்லுக்குரிய தமிழ் சொல் விவசாயம். மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம். சேரிட்டி ஈகை. காம்பேக்ட் டிஸ்க் என்பதற்கு இணையான தமிழ் சொல் குறுந்தகடு. ஸ்கல்ப்சர்ஸ் என்ற சொல்லின் பொருள் சிற்பங்கள். கமோடிட்டி பண்டம். லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல். ஐலாண்ட் தீவு. லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். ஈக்குவாலிட்டி சமத்துவம். வௌவல் உயிரொலி. லெக்சிகோகிராஃபி அகராதியியல். ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் எதிர்ப்பொருள். நெக்ஸ்ட் மேட்சிட்டு இணையம். இணையம்னா இன்டர்நெட். முகப்பு. முகப்புனா டச் ஸ்க்ரீன். தேடுபொறி சர்ச் இன்ஜின். நல்வரவு வெல்கம். நெக்ஸ்ட்டு சிற்பங்கள் ஸ்கல்ப்சர். புகலிடம் சான்ச்சுரி. இதழியல் ஜேர்னலிசம். கடல்சார் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி. கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். நங்கூரம்னா ஆங்கர். ஆங்கர் தான் வரும் இங்கே 4. தீவு ஐலாண்ட் இது 2. நெக்ஸ்ட் இயற்கை வளம். இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் இது 3. அகராதியியல் லெக்சிகோகிராஃபி. நுண்ணுயிர் எதிர்ப்பொருள் ஆன்டிபயாட்டிக். பழங்குடியினர் ட்ரைப்ஸ். கல்வெட்டு எபிகிராஃப். பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். நேர்மை இன்டெகிரிட்டி. அரசியலமைப்பு ரைட்ஸ். ஒப்பந்தம் அக்ரிமெண்ட். இப்போ டோட்டலாக 20 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஹைப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஹோல் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நன்றி.